இந்தியாவில் உள்ள முக்கிய வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதி உள்ளது. குறிப்பாக தனியார் துறை வங்கிகள், அவற்றின் கிளை அமைந்துள்ள பகுதி மற்றும் கணக்கு வகையை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு விதி மாறுபடும். இந்தியாவின் முக்கிய வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதி மிக முக்கியமானது. இது வாடிக்கையாளர்கள் மாதந்தோறும் கணக்கில் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொகை. வங்கிகள் இந்த தொகையை சராசரியாக வைத்திருக்கவில்லை என்றால் வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து நேரடியாக அபராதம் வசூலிக்கப்படும். தற்போதைய சூழ்நிலையில் ஐசிஐசிஐ வங்கி சேமிப்பு கணக்குகளில் அதிகபட்ச குறைந்தபட்ச இருப்பை விதிக்கிறது. மற்ற முக்கிய வங்கிகளில் இந்த விதிகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். HDFC வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு விதி கிளை அமைந்துள்ள இடத்தை பொறுத்து பிரிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற அல்லது பெருநகர கிளைகளில் வாடிக்கையாளர்கள் சராசரியாக குறைந்தது ரூபாய் 10,000 இருப்பை வைத்திருக்க வேண்டும். கூடுதலாக 1 வருட காலத்திற்கு குறைந்தது ரூபாய் 1,00,000 நிலையான வைப்பு தொகையை செய்ய வேண்டும். புற பகுதிகளில் இந்த சராசரி குறைந்தபட்ச இருப்பு ரூபாய் 5,000 இருக்க வேண்டும் அல்லது குறைந்தது ரூபாய் 50,000 நிலையான வைப்பு தொகையை செய்ய வேண்டும். கிராமப்புறங்களில் வாடிக்கையாளர்கள் கணக்கில் குறைந்தது ரூபாய் 2,500 அல்லது ரூபாய் 25,000 நிலையான வைப்பு தொகையை வைத்திருக்க வேண்டும். இந்த விதிகளை பின்பற்ற தவறினால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இங்கு எந்த குறைந்தபட்ச இருப்பையும் பராமரிக்க வேண்டியதில்லை. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக பூஜ்ஜிய இருப்பு தேவை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாததால் எந்தவித பிரச்சனையும் அல்லது அபராதமும் இருக்காது. ஐசிஐசிஐ வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு கிளை அமைவிடத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. பெருநகரம் நகர்ப்புற கிளைகளில் 15,000, புறநகர் பகுதிகளில் 7,500, கிராமப்புற பகுதிகளில் 2,500. வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் மொத்த பற்றாக்குறையில் 6% அல்லது 500 அபராதம் விதிக்கப்படும். மூன்றாவது பெரிய தனியார் துறை வங்கியான கோட்டாக் மஹிந்திரா வங்கியில் சேமிப்பு கணக்கு வகையை பொறுத்து குறைந்தபட்ச இருப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. சராசரியாக ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் இந்த குறைந்தபட்ச இருப்பில் பற்றாக்குறை இருந்தால் வங்கி பற்றாக்குறை தொகைக்கு 6% அபராதம் விதிக்கும். இந்த கொள்கை வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் சரியான இருப்பை வைத்திருக்க ஊக்குவிக்கிறது. இந்தியன் வங்கியில் கணக்கு வகையை பொறுத்த குறைந்தபட்ச இருப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. பெருநகரம் நகர்ப்புற கிளைகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு சராசரியாக 2,500, காசோலை வசதி இல்லாத கணக்குகளுக்கு 1,000 இருப்பு பராமரிக்க வேண்டும். புறநகர்புறம் கிராமப்புறம் பகுதிகளில் காசோலை வசதி உள்ள கணக்குகளுக்கு 1,000, காசோலை இல்லாத கணக்குகளுக்கு 500 இருப்பு தேவை. பரோடா வங்கியை பொறுத்தவரை குறைந்தபட்ச இருப்பு பகுதிகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. பெருநகரம் நகர்ப்புற பகுதிகளில் 2,000, புறநகர் பகுதிகளில் 1,000, கிராமப்புற பகுதிகளில் 500 உள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பெருநகர கிளைகளுக்கு 10,000, நகர்ப்புறத்திற்கு 5,000, புறத்திற்கு 2,000, கிராமப்புற பகுதிகளில் 1,000 இருப்பு இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் வங்கியில் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு விதி தனித்துவமானது. வாடிக்கையாளர்கள் அனைத்து வகையான கிளைகளிலும் பெருநகரம் நகர்ப்புறம் புறநகர்ப்புறம் கிராமப்புறம் மாதந்தோறும் சராசரியாக குறைந்தது 10,000 இருப்பை கணக்கில் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் வாடிக்கையாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டும். அல்லது வாடிக்கையாளர்கள் 1 வருட காலத்திற்கு ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையில் நிலையான வைப்பு தொகையை வைத்திருந்தால் குறைந்தபட்ச இருப்பு விதியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அரசு வங்கிகளில் SBI, கனரா வங்கி போன்ற வங்கிகள் சாதாரண சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தேவையில்லாமல் அல்லது குறைவாக நிர்ணயித்துள்ளனர். பரோடா வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI வங்கிகள் கணக்கு வகை மற்றும் கிளையை பொறுத்து 250 முதல் 2,000 வரை குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டும். தனியார் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை பின்பற்ற தவறினால் பெரிய அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும்.